ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. அதிலிருந்து 1 கப் தண்ணியை எடுத்துகிட்டு இந்த மாவில் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடுங்க. கையில் தொற்றக்கூடாது, தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். திரும்பவும் சூடான தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்தில் கிளறிக்குங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, மாவு ரொம்ப லூஸாக போயிடும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா மாவு கொஞ்சம் சூடாறி இருக்கும். இப்போ கையை வச்சுட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இந்த நெய் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சுக்குங்க. இப்போ இந்த மாவை பிசையும் போது நமக்கு கையில் ஒட்டாமல் வரும். மாவு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்த மாவு காஞ்சி போகாமல் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாவை பிசைகிறதுக்கு எனக்கு 3/4 கப் தண்ணி தேவைப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவோட குவாலிட்டியை பொறுத்து தண்ணி தேவைப்படும், பார்த்து சேர்த்துக்குங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்க தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிழங்க இந்த தண்ணிக்கு மேலே வச்சு ஆவியில் நல்லா வேக விடுங்க. கையில் தொட்டால் நல்லா சாஃப்டாக உடையணும். இப்போ இந்த கிழங்க மூடி வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இந்த கிழங்கு வேகிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வேக வச்சிங்கன்னா 5 நிமிஷத்தில் இந்த கிழங்கு வெந்துடும். இப்போ இந்த கிழங்கு வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கணும். இப்போ இந்த கிழங்கை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. ஆற வச்ச கிழங்க நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேனில் 3/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விடுங்க. நமக்கு பாகுபாதும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். இந்த மாதிரி கரைச்சிக்குங்க. இது ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடுங்க. வடிகட்டின வெல்லத்தை அதே பேனில் சேர்த்துருங்க. இப்போ இது கூட 3/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்குங்க. நம்ம வேக வச்சு அரைச்ச சக்கரவள்ளி கிழங்கையும் இதோடு சேர்த்துருங்க. 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை குறைவாக கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ இந்த கிழங்குல இருக்கிற அந்த ஈரப்பதமெல்லாம் போயிட்டு பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நமக்கு பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. உங்ககிட்ட கொழுக்கட்டை மோல்டு இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வாழை இலையில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மோல்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்குங்க. நெய் தடவினதுக்கப்புறமா இதை லாக் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மோல்டு ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி மாவை வச்சு மோல்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் பூரணம் சேர்த்துக்குங்க. பூரணம் அதிகமாகவும் மாவு கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பூரணம் வச்சதுக்கப்புறமா மேலேயும் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா சீல் பண்ணிடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற பூரணம் வேக வைக்கும் போது வெளியே வந்துடாமல் நல்லா சீல் பண்ணிவிடுங்க.
இப்போ நமக்கு கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் செஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது. இதை நம்ம வேக வச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்குங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வைக்கலாம். நெய் தடவினதுக்கப்புறமா கொழுக்கட்டைகளை இந்த பிளேட்டில் வச்சுருங்க. இந்த கொழுக்கட்டைக்கு மேலே நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் கலருக்காக. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குங்க, இது ஆப்ஷனல் தான். ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கொழுக்கட்டைகளை வச்சுருங்க. மூடி போட்டுட்டு 3லேருந்து 4 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நமக்கு 4 நிமிஷம் இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை வெளியே எடுங்க. உடனே எடுத்திங்கன்னா உடஞ்சி போயிடும். இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஹெல்த்தியான ஒரு பூரணம் கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். இந்த கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.